வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்குங்க. ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், 5 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு இது மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளி நான் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இதில் நான் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா கத்திரிக்காய் ஊற வைக்க போகிறோம், அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே நான் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், புளி, தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் மசாலா ரெடி பண்ணிட்டேங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கத்திரிக்காவை கட் பண்ணி இதில் ஊற வச்சிருந்தேங்க ஒரு 1/2 hour. இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் 5 கத்திரிக்காய் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், முழுசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி 4 பீஸ் போட்டு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி இதுக்குள்ளே மசாலா ஊற வைக்கணுங்க. இந்த மசாலாலே போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் கத்திரிக்காவை. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி நல்லா மசாலாவில் ஊற வச்சுட்டேன். இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டங்க. இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் எடுத்து குழம்பு வைக்கலாங்க நம்ம. இங்கே பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு கத்திரிக்காய் மசாலில். இப்போது குருமா வச்சுக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் வதக்கும் போது எப்பவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த கத்திரிக்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஒன்றா இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ தேவை, தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுக்கு
பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அந்த மசாலாலே கத்திரிக்காய் நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க திக்கான பதத்துக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் எண்ணெய் கத்திரிக்காய் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க. வேறு ஏதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், குருமா எவ்வளோ திக்காக இருக்குது இந்த பச்சை பட்டாணி போட்டு. ஸோ இது வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள்.